வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளோட வேலையில் அளவு எப்படி எடுத்து வேலை செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பார்த்து வேலை கற்றுக்கிட்டு செய்யணுங்கிற ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் நான் அவங்க வீட்லேயும் பிவிசி ஒர்க் ஆகட்டும், மஸ்கிட்டோ நெட் ஆகட்டும், இல்லை விண்டோ ஆகட்டும், இதை செஞ்சு செய்யணும் அப்படின்னு நினச்சி கூட நம்ம எப்படி இந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அளவு எடுக்கிறத பற்றி என்னன்னே தெரியல. நம்ம சொல்கிற அளவு நம்ம இப்போ வியூவர்ஸ் ஒருத்தர் அதுமாரி டவுட் கேட்டிருந்தாரு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டோர் மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3/8 கம்மி பண்ணணும், 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அந்த 3/8ங்கிறது இன்ச்சா எம்எம்மா சென்டிமீட்டரா அப்படிங்கிற மாதிரி தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தாரு. அந்த பதிவு கூட இங்கே நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவிடுறேன் பாருங்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்னா, அவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வேலை கற்றுக்கணும், பிவிசி டோர் செய்யணுங்கிற ஆர்வத்தில் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அளவோட டீட்டெயில் சரியாக தெரியல. அதனால் இந்த வீடியோவில் நாம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கணும், என்ன மாதிரி அளவு இருக்கும் அது அப்படிங்கிறத பற்றி நம்ம போடலான்னு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப்பு. இது எல்லா ஹார்ட்வேர் கடையில், எலக்ட்ரிக்கல் கடையில், டூல்ஸ் கடையில், எல்லா கடையிலையும் சாதாரணமாக கிடைக்கும். இது வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா எதுனா ஒரு பொருள் நம்ம வெளில வாங்கணும், அளவெடுத்து வாங்கணுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நமக்கு இந்த டேப்பு பயன்படும். இந்த டேப்பை வச்சு நாம் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன மாதிரி அளவுகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஒரு மெஷர்மெண்ட் டேப்போட அளவு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா 2 அளவுகள் போட்டிருப்பாங்க. மேல் சைடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறத கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பெரிய பெரிய அளவாக போட்டிருப்பாங்க. அதேமாரி அதுக்கு டேப்பு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவில் கீழே போட்டிருப்பாங்க. இந்த மேலே உள்ள அளவுக்கு இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கோடுகள் கொஞ்சம் அதிகமாக கேப் வச்சு இருக்குதும். கீழே இருக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக கோடுகள் இருக்கும் 2 இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா. இப்போ மேலே இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அதான் இன்ச்சு. அந்த இன்ச்சு அளவு தான் நம்ம பழக்கத்தில் நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. இன்ச்சு அளவு தான் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எல்லா முக்கால்வாசி வேலைகளை பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம கணக்கே பண்ணுறோம். ஒரு வீட்டுக்கு டைல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நம்மளே ஒரு வேலை செய்கிற நம்ம போயிட்டு ஒரு கபோர்டுக்கு வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு விண்டோவுக்கு அளவு எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு மஸ்கிட்டோ நெட்டுக்கு அளவு எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம அளவெடுத்து நம்ம வேலைகள் செய்கிறோம். இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கணக்கு பண்ணி ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உபயோகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இன்ச் அளவும் அடி அளவும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறது பார்த்தீங்கன்னா மேலளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சுங்கிறது இன்ச் அளவு. இப்போ இந்த 1 இன்ச்சை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1 இன்ச்சில் பாருங்கள், இந்த 1 இன்ச்சை இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறது, இப்போ 3/8ன்னு கேட்டிருந்தாரு, அது என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சை பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு ஒன்று இருக்கும், பெரிய கோடாக. அதை பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சை 2ஆக பிரிக்கிறதுனால பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அரை இன்ச்சு. 1 இன்ச்சை 2ஆக பிரிக்கிறதுக்கு உள்ள கோடு அது அரை இன்ச்சு. இப்போ 2ஆக பிரிக்கிறதுனால 2 பகுதியில் 1 அப்படிங்கிற மாதிரி 1 கீழே அரைன்னு போட்டிருக்கும், 1 கீழே 2ன்னு போட்டிருக்கும். இது அரை இன்ச்சு. இதே இந்த 1 இன்ச்சை 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 1/4, அரை, 3/4. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சுக்கு அடுத்து அரை இன்ச்சுக்கு இந்த 1க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பண்ணி ஒரு கோடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1/4. இது 1/4. இப்போ 4ஆக பிரிக்கிறதுல இது ஃபஸ்ட் 1/4, அதுக்கப்புறம் அரை, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4, இதுக்கப்புறம் 1 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1/4, அரை, 3/4. இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் இப்போ பார்த்தது ஒரு இன்ச்சை இப்போ 2ஆக பிரிக்கிறது, அதுக்கடுத்து 4ஆக பிரிக்கிறது. 2ஆக பிரித்தா அது அரை, பாதிக்கு பாதி. அது 4ஆக பிரித்தா 1/4, அரை, 3/4. இப்போது இந்த 1 இன்ச்சை
அடுத்து 8ஆ பிரித்தா என்ன அளவு? இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சை வந்து அடுத்தடுத்து பிரிக்கும் போது அதோட துல்லியம் வந்து நம்ம சரியாக கணக்கு பண்ணுறதுக்காக தான் இது ரொம்ப குறைச்சி அடுத்தடுத்து எண்ணிக்கையில் பிரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 பகுதியாக பிரிக்கிறோம். அந்த ஒரு இன்ச்சை 8 பகுதியாக பிரிக்கும் போது இங்கே இதிலே போட்டிருக்கும் பாருங்கள், 1 8 2 8 3 8 4 8 5 8 6 8 7 8 8 8. இது வந்து இது 8 பகுதி பிரிக்கிற அளவு இது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1 8, அதுக்கடுத்து 2 8 பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3 8, 3 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு, அரை இன்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 8, 5 8க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7, அது 5 முக்கால் வந்து 6 8, 6 8 எடுத்து பார்த்தீங்கன்னா 7 8, 7 8க்கு பார்த்தீங்கன்னா 8 8. இதுதான் வந்து நம்ம அந்த இதில் பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் 3 8 கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ காலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 1 8 வந்து நம்ம 3 8ன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம கம்மி பண்ணுறது 3 8 அளவு. இது ஒரு இன்ச்சை வந்து 8 பகுதியாக பிரிக்கிறதோட துல்லியமான அளவு. இதே வந்து இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் துல்லியமாக அளவு எடுக்கிறதுக்காக ஒரு இன்ச்சை வந்து 16 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ பிரிச்சிருக்கோம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 16 116 போட்டிருப்பாருங்க. 116 216 316. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமான அளவு. இது நம்ம வந்து மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. தேவைன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 1 8 2 8 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு, முக்கால், இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இன்ச்சு. இதே வந்து இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இது இன்ச்சோட கூடுதலாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி. இது அடி கணக்கு. ஒரு அடியை வந்து பிரித்தா 12 இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி. இப்போ நம்ம அடி கணக்கு அளவு எடுக்கணும்னா இதில் பார்த்தீங்கன்னா டேப்பில் பார்த்தீங்கன்னாலே இப்போ 11க்கு அப்புறம் வந்து 12 சில இதில் போட்டிருக்கோம். 12 போட்டு 1 Fன்னு போட்டிருக்கோம், 1 ஃபீட்டுன்னு போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா 11க்கு அப்புறம் 1 ஃபீட்டுன்னே போட்டிருக்கோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டே போகும். 12 இன்ச்சு ஒரு அடி, 24 இன்ச்சு 2 அடி, இது கணக்கு பண்ணுறது. இதே பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளை வச்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம அளவு எடுக்கிறத மாரி இருந்ததுன்னா எல்லா அளவுலையுமே பார்த்தீங்கன்னா உயரத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கிக்கிட்டாலே அது ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வந்துடும். இப்போ உயரம் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு அகலம் என்ன அளவு இருக்கோ அது ரெண்டுத்தையுமே பெருக்கணும். இப்போ உயரம் வந்து 2.5 அடி இருக்குது. ஒரு ஒரு லாஃப்ட் அளவு எடுக்கிறோம், இல்லை ஒரு விண்டோ அளவு எடுக்கிறேன்னா உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இல்லை 4 அடி. 4 அடி. இப்போ ஒரு விண்டோ அளவு எடுக்கிறேன்னா 4 அடி இருக்குதுன்னா உயரத்தோட அளவு 4 அடி இருக்குது. அகலத்தோட அளவு வந்து ஒரு 3 அடி இல்லை 4 அடி, ஒரு 3 அடின்னு வச்சுப்போம். 4 அடி உயரம் 3 அடி அகலம்னா 4 3 12 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த விண்டோட அளவு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது 1 அடி உயரம் 1 அடி அகலம். இதோட சதுரமான அளவு தான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோவாகட்டும், ஒரு லாஃப்ட் இல்லை கபோர்டு இல்லை ஒரு டைல்ஸ் வாங்கணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சதுர அளவில் நம்ம வாங்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சதுர அடின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் சதுர அடி. உயரத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கிக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அது எம்எம்மும் சென்டிமீட்ரு மீட்ரு கணக்கு உள்ள அளவு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூட இருக்கும், அது எல்லாமே எம்எம்மு. இது 1 2 3 4 இருக்கிறது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உள்ளது. இதுதான் வந்து அளவிலே ரொம்ப அக்யூரேஸான அளவு. இந்த அளவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வரிசலாக போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 20ன்னு இருக்கும். இது 100ல் வரும்போது அது 1 மீட்ரு, 1 மீட்ரு கணக்கில் வரும். இது வந்து நம்ம வந்து அடி கணக்கில் கணக்கு பண்ணுற மாதிரி இது மீட்ரு கணக்கில் வரும். 1 மீட்ரு 2 மீட்ரு 3 மீட்டருன்னு சொல்லிட்டு இது நீள அளவில் உள்ளதை அளக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பைப்பு வாங்குகிறோம் அப்படின்னா இது மீட்ரு கணக்கில் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடி கணக்குலையும் நம்ம பைப்பு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இன்ச்சு கணக்கு தான். இந்த டேப்பில் மேலே இருக்கிற அளவு தான் இன்ச்சு கணக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ இன்ச்சு கணக்கில் இருக்கும், அடி கணக்கில் இருக்கும். இப்போ நல்லா பார்த்துக்கிங்க, ஒரு இன்ச்சை வந்து 4ஆக பிரித்தா 1/4 அரை முக்கால். அதே வந்து 8ஆக பிரித்தா 1 8 2 8 3 8 அப்படி வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 16ஆக பிரித்தா 116 216 316. இது எல்லாமே டேப்லேயே இருக்கும். அந்த கோடு போட்டு நம்மளுக்கு கரெக்டாக காட்டியிருப்பாங்க. அது தெரிஞ்சாலே நம்ம அளவு எடுத்துக்கலாம். அதேமாரி ஸ்கொயர் ஃபீட் அளவு எடுக்கிறதுக்கும் நம்ம உயரத்தையும் அகலத்தையும் நம்ம அளந்து பெருக்கிக்கிட்டோம்னா ஸ்கொயர் ஃபீட் அளவு வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணணும், ஒரு விண்டோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன அளவுனே தெரியாமல் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க, வந்து அளந்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இதை இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே அதை வந்து அளந்து
அந்த இது கணக்கு பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா ஹார்ட்வேர்ஸ்லையும் எலக்ட்ரிக் கடையில் டூல்ஸ் கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஒரு டேப் ஒன்று நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டா எல்லாத்துக்குமே பயன்படும். நன்றி, வணக்கம்.